ரஜினிகாந்த் எப்போ அரசியலுக்கு வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி தற்போதைக்கு பல பேர்த்தோட மனசுல இருக்கு. அந்த ஒரு நாள் ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லி தற்போதைக்கு வந்திருக்கிற தகவல்கள் சொல்லுதுங்க. புது கட்சி பத்தின அறிவிப்பு, கட்சியோட கொடி பத்தின அறிவிப்பு, கொடியில் இருக்கிற லோகோ பத்தின அறிவிப்பு எல்லாமே ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்தோட நெருக்கத்துல இருக்கிற ஒரு தொழிலதிபர் கிட்ட அவர் தொலைபேசியில பேசிட்டு இருக்கும்போது தன்னோட கட்சியோட கொடியை பத்தியும் அதுல இருக்கிற லோகோவை பத்தியும் சொல்லியிருக்காரு. எதுவா இருக்கும்? ஒருவேளை பாபா சிம்பல்ல வர மாதிரி ஏன் வழி தனி வழின்னு சொல்லி இப்ப அவர் நினைக்கிறதுனால அந்த பாபா சிம்பிளே லோகோவா வச்சிருப்பாரோ இருக்கலாம். அது மட்டும் இல்லாம தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்டையும் அவர் இந்த அரசியல்ல இறங்குறத பத்தி ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. முன்னாடி அரசியல்ல ஊறி போன திரு சோ அவர்கள் கூடலாம் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நெருக்கத்துல இருந்திருக்காரு. ஆனா இப்ப சோ இல்லாதது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்துல நடிகைகள் மீனா, நமிதா அவங்க ரஜினிகாந்தோட கட்சியில சேர்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அதிமுக இருக்கிற முக்கிய புள்ளிகள், காங்கிரஸ், தமாக இந்த மாதிரி கட்சிகள்ல இருந்தும் நிறைய பேர் ரஜினியோட கட்சிக்கு தாவலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் திமுக இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு வரதன் காரணமாக திமுக அப்படியே இருக்கும்னு சொல்றாங்க சார். எதுவா இருந்தாலும் ரஜினிகாந்தோட கட்சி உருவாச்சுன்னா அதுல இப்ப அரசியல் இருக்கிறவங்களே அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா எப்படி அவர் சிஸ்டத்தை மாத்துவாரு? அதுவும் இல்லாம ரஜினிகாந்தே முதல்வரா உட்காரணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கு. ரஜினிகாந்தோட மேற்பார்வையில வேற ஒருத்தர் முதலமைச்சரா ஏன் உட்கார வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் திரைத்துறையிலிருந்து தமிழகத்துக்கு வந்தவங்க முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி தாராளமா மக்களுக்காக செஞ்சுட்டு இருந்தாலும் போக போக அவங்களுக்காக தான் ஆட்சி பண்ணிட்டாங்களே ஒழிய மக்களுக்காக எதுவும் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போதைக்கு இருக்குங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் அதுல இருந்து எப்படி மாறுபட போறார்? முதல்ல தனி கட்சியோட தான் வரப்போறாரா, இல்ல இருக்கிற கட்சியோட சேர்ந்து வேற ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சிக்க போறாரா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சுதந்திர தினம் வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும்னு இப்போ சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சாலும் தெரியலான்னு நாங்க சொல்லி வைக்கிறோம் சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 பேர் வரைக்கும் வேலை நீக்கத்தில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பத்திரிகைகளே சொல்கிறாங்க. இப்போ ஹெச்ஆருக்கு எந்த பவருமே கிடையாது. ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன சொல்கிறாங்களோ, டாப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே நடக்கிறது. போன மாதம் நான் பெஸ்ட் எம்ப்ளாயர்னு அவார்டு வாங்கினேன் எம்ப்ளாயின்னு. ஆனால் இந்த மாதம் என்னை நீங்கள் அண்டர் பெர்ஃபார்மரு, நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.